அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண பொருத்தத்தில் சேர்க்கக்கூடாத ராசிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுசு, துலாம், மீனம், துலாம் ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னா, இந்த தனுசுக்கு அதிபதி குரு, துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். இவங்க ரெண்டு பேருமே தேவகுரு, அசுரகுரு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லைங்க. மீன ராசிக்கு துலாம் ராசி எண்ணிக்கையில் 6, 8 வரும். ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி 6, 8 வந்தாலே சேர்க்கக்கூடாது. சரிங்களா? நம்ம பழக்கத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா பகையாயிடுவாங்க. நல்லவங்க மாதிரி நம்ம நம்பக்கூடிய நல்லவங்க அவங்களாக தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்களோட நல்லா ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நமக்கு ஒரு பெரிய எதிரியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். பழக்கத்துக்கே அப்படின்னா ஒய்ஃபாக வந்தாங்கனாலோ கணவனாக வந்தாங்கனாலோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தனுசுக்கு துலாம் மாரக வீடாக வருது. ஓகேங்களா? மாரக வீடுனா 2, 7, 11. சரிங்களா? அதில் ஒரு வீடு 11ஆம் வீடு. அதனால் சேர்க்கக்கூடாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேங்க. நானுமே இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அப்படின்னு நினைக்கும்போது நிறைய ஜாதகங்கள் பார்த்து அந்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் போது அதை மக்களுக்கு நம்ம சொல்வோம். யாரும் சேர்க்க மாட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் அப்படிங்கிற எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் தான் இதை நான் பதிவு செய்கிறேன். சரிங்களா? இந்த சேர்க்கையில் திருமணம் புரிஞ்சவங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கை நீடிக்கிறதே இல்லைங்க. அதே நேரத்தில் 2 பேரில் ஒருத்தர் நோயாளியாக இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தினம் கூட்டிகிட்டு போகிறதே ஒரு வேலையாக போயிடுது அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு. சரிங்களா? வேலை இல்லைன்னா குழந்தை சார்ந்த கவலைகள் தரும்படி வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே அதை நோக்கியே நகர்ந்து போயிடுது. சரிங்களா? இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, பரிகாரம் இந்த ராசிகள் சேர்க்காமல் இருக்கிறது தான் பரிகாரம். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஒன்று சொல்கிறேன். தேவாங்க படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வணங்கலாம், பூஜிக்கலாம். சரிங்களா? ஓகே. இது இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்தால் உங்கள் அனுபவங்களை பதிவு செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.